Hello friends, வணக்கம். Welcome to Vaishnavi Astrology. நான் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாவங்கள், அதாவது கேந்திர பாவம்ங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேந்திர பாவம் அப்படின்றத பற்றி நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ நாளாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் ஸ்லோவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்போவுமே நம்ம படிக்கிற ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் ஏற்றிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு படிக்கும்போது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்த அந்த முக்கூட்டு நட்சத்திரங்கள், உடைப்பட்ட நட்சத்திரங்கள், எது தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்கள், நமக்கு இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அது நம்ம திரும்ப நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்க உட்காரும்போது நம்மளால் சொல்ல முடியும். ஜோதிடம்ன்றது ஒரு எளிமையான விஷயந்தான். அது ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்ணிக்காதீங்க. நான் சொல்லித்தர இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுல உட்கார முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிடத்தில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். எப்போவுமே ஜோதிடம் படிக்க உட்காரும்போது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசால நினச்சிட்டு குருவையும் மனசால நன்றி சொல்லிட்டு தான் நீங்கள் ஜோதிடம் படிக்க உட்காரணும். ஜோதிடம் மட்டும் இல்லை, இந்த பூமியில் நம்ம எந்த விதமான வித்தையை கற்றுக்கிட்டாலுமே இந்த ப்ரொசீஜரை நம்ம செஞ்சுட்டு நம்ம பண்ணும்போது நம்ம நல்லா படித்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இது குருவுக்கு செய்யக்கூடிய மரியாதை, தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதுக்கும் ஓகே. இப்போ நம்ம கேந்திர பாவங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இது கேந்திர பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு தட்சணை இல்லாமல் கற்றுக்க முடியாது. ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எனக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மந்த்லி. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம தட்சணை கொடுக்கணும். அதுதான் ஒரு முறை. இது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாஸ்திரமாகவே இருக்குது. ஸோ நான் இதில் எந்த ஒரு கம்பலோ ஃபோர்ஸோ நான் எதுவும் பண்ணலை. ஸோ இதில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இது அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்குறதுனால இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் வெளியிலலாம் கிளாஸ்க்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுவே உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், அதுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காரணும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அமௌண்ட்டை பேக்கேஜ்டாக ஃபீஸ் பே பண்ணி கேட்டுருவாங்க. பட் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பேசலை, நான் கேட்கவும் இல்லை. ஜஸ்ட் தட்சணை இல்லாமல் சொல்லி கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திர விதியே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம கேந்திர பாவங்கள் பார்க்கலாம். கேந்திர பாவங்கள் அப்படின்றது ஜாதகத்தில் 1, 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீட்டை சொல்கிறாங்க. அதாவது கேந்திரம் அப்படின்னா என்னென்னா, இந்த 4 நம்ம ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது மீனத்தை நம்ம லக்னமாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. மீனம் தான் இப்போ நமக்கு லக்னம்னா, இப்போ 1ஆம் வீடு மீனம், அதுக்கப்புறம் 2, 3, 4 இது 4ஆம் வீடு, அப்புறம் 5, 6, 7 இது 7ஆம் வீடு, 8, 9, 10 இது 10ஆம் வீடு. இப்படி தான் கேந்திரங்கள் சொல்லுவாங்க. இப்போது இந்த லக்னங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் உபய லக்னம்னா என்ன, இந்த இடம், இந்த முனைகள் இருக்கு இல்லையா, இந்த முனைகளில் உபய லக்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேந்திரம் 1, 4, 7, 10 அதுவாகவே தான் அமையும். இப்போ உதாரணத்துக்கு மிதுனமாக எடுத்துக்கோங்க. மிதுனம்னா இதான் 4ஆம் வீடாக வரும், அப்புறம் இது 7ஆம் வீடாக வரும், அப்புறம் இது 10ஆம் வீடாக வரும். இப்போ எந்த கட்டத்தை இதுவே உபய லக்னமாக போட்டாலும் 4ஆம் வீடாக வரும், 7ஆம் வீடாக வரும், 10ஆம் வீடாக வரும். இதுவே தனசியை நீங்கள் உபய லக்னம் இதுக்கும் நீங்கள் லக்னத்துக்கு போடுங்க. இந்த 4 புள்ளிகள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இதெல்லாம் உபய வீடுகள்னு சொல்லுவாங்க. உபய வீடுகள் என்ன அப்படின்றத நான் முன்னாடி உங்களுக்கு கிரக காரகத்துவங்களில் சொல்லியிருக்கேன். பாவ காரகத்துவங்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 7, 10. இப்போ 1ஆம் வீடு அப்படிங்கிறது லக்ன கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டை முதல் வீட்டை லக்ன கேந்திரம். அதே மாதிரி 4ஆம் வீட்டை சதுர் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர் கேந்திரம். 7ஆம் வீட்டை சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் 10ஆம் வீட்டை வந்து தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து இப்போது ஒரு லக்னம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மேஷத்தை வந்து நம்ம லக்னமாக போடுறோம் அப்படின்னா, இப்போ மேஷம் தான் லக்னம். அப்போனா வந்து இதில் வந்து பாவ கேந்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10 இது மறக்கவே கூடாது. ஸோ இப்போ வந்து இதில் மேஷ லக்னக்காரர்களுக்கு 4ஆம் வீடு எது வரும்? இப்போ 1, 2, 3, 4. ஓகே, 7ஆம் வீடு இங்கே கரெக்டாக வரும். 7, 4, 5, 6, 7ஆம் வீடு இங்கே வருது. 8, 9, 10ஆம் வீடு இங்கே வருது. ஸோ இப்போ வந்து லக்ன கேந்திரம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 இது எல்லா லக்னமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தால் நான் சொன்ன அந்த உபய லக்னங்கள் வரலாம். உபய லக்னக்காரர்களுக்கு இது மாதிரி அமைப்பு வரும். நீங்கள் இப்போ ஒரு கடக லக்னமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இப்படியே மாறும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடக லக்னக்காரர்களுக்கு இதான் வந்து 1ஆம் வீடாக வரும். அப்போது இந்த இடம் வந்து 1, 2, 3, 4 அப்போ வந்து இது 4ஆம் வீடாக வரும். அதே மாதிரி இது வந்து அவங்களுக்கு 7ஆம் வீடாக வரும். இது வந்து 10ஆம் வீடாக வரும். இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு கேந்திர பாவம் என்னங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது ஜோதிடப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கேந்திர அதிபதிகள் வந்து பலம் குறையக்கூடாது. அப்படின்னா என்னங்க அப்படின்னா, அது வந்து 6, 8, 12 மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. நான் அதில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறது. கேந்திர பாவங்கள் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஜாதகத்தில் கேந்திர அதிபதிகள் வந்து பலம் குறையக்கூடாது. பலம் குறையும் போது அதோடைய பலன் வந்து குறையும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி இந்த பாவங்கள் அத்தனையுமே முக்கியமான பாவங்கள். இப்போ 1, 4, 7, 10 வந்து கிரகங்கள் வந்து பாவங்கள் வந்து தொடர்பு வருதுனாலே ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு வந்து ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது இன்னைக்கு நீ வந்து எழுதின இந்த விஷயத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா, லக்னம் போட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன லக்னம், உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுகுது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த லக்ன கேந்திரங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிட்டேன் என்னென்ன விஷயம் அப்படின்னு. ஸோ இதை திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என்னங்க, ஃபஸ்ட்டு 1 வந்து லக்ன கேந்திரம், அதே மாதிரி சதுர் கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரம் அப்படின்னு இருக்கும். சதுர் அப்படின்னா 4, சப்தமனா 7, தசம அப்படின்னா 10. இது சம்ஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகள் தான். அது அப்படியே வரும். கேந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஸோ இந்த வார்த்தைகளுக்குன்னா நீங்கள் இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இனி ஃபர்தராக வந்து வீக்லி வந்து உங்களுக்கு அது அஸ்ட்ராலஜிக்கல் என்னென்ன இருக்குங்கிறது கிளாஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்கக்கூடிய இதிகாச கதைகளும், அதுக்கப்புறம் பலன்கள் பற்றி என்னென்ன இருக்குது, வாஸ்து சாஸ்திரம்னா என்ன, எண்கணிதம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப் டு டேட் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஜோதிடம் எழுதி படித்தா மட்டும்தான் மைண்டில் நிற்கும். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். என்னோடய நம்பர் நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது உங்களுக்கு 1 hour கன்சல்டேஷன் இருக்கும். ஸோ உங்களோட அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடான எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.